அது என்ன 2026வது ஆண்டு தீபாவளி? இந்த தீபாவளி என்ன? ஏற்கனவே ஒன்றிய பாஜக அரசு நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் தலைக்கு 15 லட்சம் ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க. சிரிப்பு நடிகர் வடிவேல் அவர்கள் ஒரு தலையில் துண்டை போட்டு ஒவ்வொரு தீபாவளிக்கும் எங்கேயா அந்த 15 லட்சம்னு கேட்டுட்டு இருப்பார். இப்போது நம்முடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்கள் 2 லட்சம் கோடி ரூபாயை ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தில் மக்களுக்கு வழங்கினோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுவும் அந்த 15 லட்சத்துக்கு தலையில் துண்டை போட்டுக்கிட்டு தான் காத்துக்கிட்டு இருக்கணும். மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு கடைக்காக போய் அல்வா கடை கூட போய் விலை குறைந்து விட்டதா, நாங்கள் ஜிஎஸ்டி வரியை குறைச்சிட்டோம், ஆகவே விலை குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தங்கம் தமிழ்ச்செல்வன் பெயரிலேயே தங்கம் இருக்கிறது. ஆனால் தங்கத்தின் விலை என்ன என்பதை பற்றி நீங்கள் தான் சொல்ல வேண்டும். தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. தங்கம் மட்டுமல்ல, பெட்ரோல் டீசல் விலையும் உயர்கிறது. நீங்கள் டீசல் ஜிஎஸ்டியில் வராதுன்னு நினைக்கிறோமா? வரல. நீங்கள் கடைவீதிக்கு சென்றால் எந்த பொருள் விலையாவது குறைந்திருந்தால் இது குறைந்திருக்குன்னு ஒரு போர்டு வச்சு எழுதி போடும். ஆகவே 3வது முறையாக அதிகாரத்திற்கு வந்த பாஜக விலைகளையும் கட்டுப்படுத்தாது. ஆனால் எல்லாருக்கும் 15 லட்சம் வரும், 2 லட்சம் கோடி மிச்சம் வரும்னு கதை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த தீபாவளி பண்டிகை 2025வது ஆண்டினுடைய தீபாவளி பண்டிகை சாதாரண மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிகளுக்கு எப்படி இருக்கிறது? ஆகவே இந்த தீபாவளி என்பது மக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாட முடியவில்லை. நம்முடைய அருமை சகோதரர் திரு கோலாகல சீனிவாஸ் அவர்கள் மிகச்சிறந்த எழுத்தாளராக இருக்கிறார். அவர் கற்பனை எங்கெல்லாம் போயிடுச்சுன்னு பாருங்கள். அடுத்த தீபாவளி தலை தீபாவளியுமா, தலை தீபாவளியாகவும் இருக்குமா, தளபதி தீபாவளியாகவும் இருக்குமா. தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் தென்னிந்தியாவில் உங்கள் தீபாவளி என்பது நடக்கவே போவதில்லை என்பதுதான் இந்திய மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. 400 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றே தீர்வோம் அப்படின்னு கதவிட்டீங்க. 240 இடத்துக்கு உங்களை சரிச்சிட்டாங்க இந்திய நாட்டு மக்கள். இன்னுமா நீங்கள் கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நாங்கள் கேட்குறோம். நல்லதில்லை. இன்னொன்று, தாவேக்காவிலேருந்து அவர் பேசினார். இவர் கதாசிரியராக மாறிட்டார், அவர் சினிமா ஹீரோவாக மாறிட்டார். நம்மளாம் சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நண்பர்களே, எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இளவுக்கு போகலாம், இளவுக்கு போகிறவங்களாம் தாலியாக இருக்க முடியாது, அறுக்க முடியாது. உங்களுடைய துக்கத்தில் நாங்கள்லாம் பங்கேற்றதும் உங்களுக்கு அவ்வளோ தூரம் இதாக இருக்கா? நிஜமாக கேட்குறேன். நீங்கள்லாம் தமிழ்நாட்டில் ஒரு இளைஞர்கள் மத்தியில் எதை சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு நான் கேட்குறேன். இரவாக ஒரு முதலமைச்சர் வர்றாரு, பார்க்குறாரு, பிரச்சனை என்னன்னு கேட்குறாரு. எல்லா அரசியல் கட்சியும் அங்கே வந்தாங்க. நான் போயிருப்பதற்கு காலையில் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு அம்மாவை கட்டி பிடிச்சாங்க. விலகவே இல்லை கடைசி வரைக்கும். சரி, அவங்க முடிச்சுட்டு போன பிற்பாடு நம்ம போகலான்னு நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கும்ல. அரசியல் வேறுபாடாக இருக்கலாம். நண்பர்களே, இது 41 பேர் மரணத்தை தடுத்திருக்க முடியும் அப்படின்னு தாவேக்கா இவர் சொல்கிறார். நிச்சயமாக தடுத்திருக்கலாம். அது விஜய் அவர்கள் நடித்த படமாக இருந்தால் தடுத்திருக்கலாம். எல்லாரும் மேலேருந்து தான் குதிப்போம். ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் பாருங்கள், நானும் ஒரு 60 வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன், கீழே இருந்தே தான் ஹீரோலாம் மேலே குதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் நடித்த படமாக இருந்தால் அந்த 41 பேரையும் சாக விட்டுருக்க மாட்டார் நம்முடைய தளபதி விஜய். அதில் நான் உறுதியாக இருக்கிறேன், நீங்களும் உறுதியாக இருங்க. சினிமா காட்சியில் இது போன்ற நெரிசலோ சண்டை காட்சியோ வந்தால் டூப் போடுறீங்களா இல்லையா? ஸ்டண்ட் மாஸ்டர் வச்சுருக்கீங்கள, இசையை என்ன அவங்களே இசையமைச்சுக்கிறாங்களா? கதாசிரியர் ஒருத்தர், வசனம் எழுதுறவர் ஒருத்தர், ஸ்டண்ட் மாஸ்டர் ஒருத்தர்,
டூப்பு போடுறது ஒருத்தர், ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறது இன்னொருத்தர், 250 கோடி ரூபாய் வாங்குறது அவர். அரசியலில் நீங்கள் வந்து சினிமா மாதிரியே ஒரு வில்லை இருக்காருன்னு யாரை சித்தரிக்கிறீங்க கேட்குறோம்? யாரை சித்தரிக்கிறீங்க? இந்த 2025 இந்த தீபாவளியை ஒட்டி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? நீங்கள் அப்படி பேசுகிறீங்க. இப்போ ஒவ்வொரு பூனைக்குட்டியாக வெளியில் வருதே. கூட்டத்தை கூட்டினது நீங்கள் தான், 7 மணி நேரம் தாமதமாக வந்தது நீங்கள் தான், தண்ணி பாட்டில் வீசினது நீங்கள் தான், கீழே இருந்து செருப்பை வீசிக்கிட்டது நீங்கள் தான், அப்புறமா உடனே சென்னைக்கு ஓடி போனதும் நீங்கள் தான். ஆனால் பழி யார் மேலேன்னு நான் கேட்குறேன். பழி யார் மேலே சார்? நல்லா இருக்கு. ஒரு மாநில அரசு, நீங்கள் எனக்கு சீக்கிரமே பெல் அடிச்சிட்டிங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இல்லை பேசி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சார், இது வந்து சினிமாவில் அரசியல் படுத்தலாம், அரசியலை கொண்டு வரலாம். அரசியலுக்குள் தயவுசெய்து சினிமாவை கொண்டு வராதீர்கள். அதனுடைய தோல்விதான் 41 பேரை நம்ம இழந்திருக்கிறோம். 41 பேர். ஆகவே இது ஒரு தமிழ்நாட்டு மக்கள் என்பவர்கள் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பிள்ளையாருக்கும் மாலை போடுவாங்க, பெரியாருக்கும் மாலை போடுவாங்க. ஆன்மீக உணர்வும் இருக்கும், சீர்திருத்த கருத்தும் இருக்கும். இது ரெண்டையும் மாற்றுவதற்கு நீங்கள் இந்த பன்முகத்தன்மையை தமிழ்நாட்டிலிருந்து மாற்றி விடலாம் நினைக்கிற பாருங்க, அது ரொம்ப ஆபத்தானது நான் பார்க்குறேன். ஆகவே இந்த ஒற்றை அரசியல் தன்மைக்கு தமிழ்நாடு நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்காது. ஆகவே 2026 என்பது மக்களினுடைய தீபாவளியாக தான் இருக்கும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமை. நாங்கள் தீபாவளியை கொண்டாடல, அது அடுத்த விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு கால திராவிட ஆட்சியில் தீபாவளி பண்டிகையை அங்கே ஆன்மீகத்துக்கு எதிரானவங்க தடை செய்தது உண்டா? பிள்ளையாரினுடைய ஊர்வலத்தை தடை செய்தது உண்டா? இந்த கடலில் தானே காவல்துறை போய் கரைக்குது பிள்ளையார. அவர் என்ன பாவம் செஞ்சார்? அப்படி ஒரு ஆன்மீக உணர்வில் மதங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய மக்களினுடைய உணர்வை புண்படுத்துவதல்ல இடதுசாரி அரசும் திராவிட இயக்க அரசும். ஆகவே அபாண்டமாக பழிபோட வேண்டாம். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் சூழ்ச்சியும் சதியும் நடக்கிறது. இப்போ எனக்கு மறுபக்கம் கேள்வி வருது, ஏன் 7 மணி நேரம் நீங்கள் லேட்டு? அப்போ இது மாதிரி ஒரு விபத்து உருவாகிவிட்டால் இதை அரசியல் பண்ணலாம்னு யாரோ போட்ட திட்டமா? கரூருக்கு முன்னாடி பின்னாடின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ கரூருக்கு முன்னாடி இருந்த விஜயை கரூருக்கு பின்னாடி மாற்றலாம்ங்கிறது யார் போட்ட திட்டம்? தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையா டெல்லியா? உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் டெல்லியில் இருக்கிறதுக்கு பதிலாக தமிழ்நாட்டிலேயே கூடியிருக்கிறாரே, ஏன்? அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுப்பதற்கு விஜய் என்பவரை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். அவரை தூக்கி உள்பாக்கெட்டில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு 2026. ஆகவே அந்த தீபாவளி உண்மையான நரகாசுரன்களை மீண்டும் நீங்கள் புலம்புற மாதிரியே வைக்கக்கூடிய தீபாவளியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு வருகை தந்த உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். மக்கள் தீபாவளி என்றும் வெல்லும்.